நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் وعليكم السلام. பிஸ்மில்லா. கடைசியா நாங்க ம், புதிய பாடம் ஒன்று தான் சொன்னோம். ரெடி ஆயிட்டு வாங்கோ, ப்ராக்டிஸ் பண்ண லிமிட்ஸ் இல்லை. ம், உண்டாவது பார்ப்போம். ம். قول. شام. ஷாம். ريد. ஷாம். شام. شام. ريد. كل. كل. شام. ريد. كل. வெரி குட். ரெண்டாவது புக்ஸ். سل. சால் ஷா அல்ல செல். شل. 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 செல். شل. ش. شل. ஷ ஷ அல்ல செல். شل. شل. ரெண்டாவது. شك. தா அல்ல டெக். شك. شل. شك. ஷக் அல்ல, நாக்கு بل. வெளியே வரணும். செக். شك. شك. ஷக் அல்ல, شك. ஷ அல்ல. ஷேண்ட நாக்கு எங்க இருக்குது? வெளியே வரும். நாக்கு ரெண்டு பற்களுக்கும் இடையால வெளியேக்கு வரணும். காற்று தான் வரணும். இந்த எழுத்தை உச்சரிக்க நேரம் காற்று வரணும். சக். شك. شك. நீங்க ஷேர்டு شك. ஷேர்டு வரையில அதே சவுண்ட். ஷேர்டு வந்தால் شك. நாக்கு ரெண்டு பற்களுக்கும் முன் பற்கள் ரெண்டுக்கும் முழுதான் நிற்கும், வெளிக்கு வராது. முன்னால வாய்க்கு ஷாண்டு வெளியே வரும். வரணும் நாக்கு, அப்பதான் சரி. சக். ஷக். நாக்கு வெளியே வருதா? ஷேர்டு சவுண்ட் வராதே, கிடையாது. ஷக். காட் காற்று தான் உச்சரிக்கப்படும், காத்தின் மூலமாகத்தான் உச்சரிக்கப்படும். மூச்சு காத்திக்கு என்று சொல்லி ஷேண்ட் சவுண்ட் வராது. சவுண்ட் வந்து அது எழுத்து பிள்ளை. அப்போ ஷக். காத்தான் வருது. ஷக். ஷேண்ட் சவுண்ட் வருது. ஷா. அது ஷா அண்டு உச்சரிக்கிறேன்னா நாக்கு வெளியே வராது, உள்ளுதான். அப்ப எப்படி சொல்றது? சக். இரண்டு முன்னுக்கு மேலு கீழே பல்லுக்கு தானே, அந்த பல்லுக்கு வெளியால நாக்கு எடுக்கணும். எடுத்தால் நாக்குக்கும் மேல் பல்லுக்கும் இடையால ஒரு சின்ன ஒரு காற்று வெளியாகும். அந்த காற்று தான் இந்த சவுண்ட். ஷக். ஆ ஷக். இல்ல, ஷே சவுண்ட் வரையில. அது இந்த ரெண்டு சவுண்டும் வரையில, அது வந்தா பிள்ளது. ஷக். ஷக் சக். ஷக். வித்தியாசம் விளங்குதா? ஷக். ஷக் சக். நீங்க உச்சரிக்கிறீங்க ஷக்குங்கிறது இங்க ரெண்டாவதுக்கு தான் ஷ. ஷக். ஷக். விளங்க சொல்றீங்க. ஷக். அதான் இது ஷக்குன்னு உச்சரிக்கிறீங்களா தான் ஷம். ஷக். என்ன வித்தியாசம்? ரெண்டு மூண்டு. இது வேற. இந்த ரூட் மூன்று ரூட் வந்து நான் சொன்னது போல நாக்கு வெளியே வரணும். நாங்க வெளியே நாக்க வாயை விட்டும் முன் கடவாய் பற்கள் ரெண்டையும் விட்டு வெளியே கொண்டு வரணும். மேலும் கீழே பல்லிக்கிண்டா பல்லுக்கு வெளியேற நாக்கு கொஞ்சம் வரணும். வந்தா தான் இந்த எழுத்து நாங்க உச்சரிக்கலாம். சொல்லி பாருங்க. தனி எழுத்த பெஸ்ட் சேண்டா பேல தனி எழுத்த பெஸ்ட்டுக்கு சரியா உச்சரிச்சு பாருங்க. நாக்கு வெளியே வரலையே, சேண்ட நாக்கு வெளியே வரலையே. நாக்க இக்க பத்தி விடுங்க, இந்த எழுத்தை மட்டும் உச்சரிச்சு பாருங்க. இப்ப சேண்டா பேல அந்த வருது அந்த தான் உச்சரி. அதோட சேர்த்து ஷக். 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 சரியா? சரி போயிருங்க. ஷக்.
ச திருப்பி சொல்லுங்க, சக் திருப்பி சொல்லுங்க. ச சக் 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 ச, செக், ச செக். ச சக் ஷேண்டு வராது, ச சேண்டு தான் வரணும். செக். சக் சக் சீனுக்குள்ள தான் வரும் இல்லையா? விலங்கல்ல, சீனுக்குள்ள இது வராது இப்போ. சம்பந்தமே இல்லை. சீனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதான். சீன், சீன், ஜே, இது மூணுக்கும் இது. தொடர்பு இது. சீன், ஆ ஷீன், சே, இன்னும் கொஞ்சம் போனா சுவாது, இது எல்லாத்துக்கும் அந்த இஸ்ட சவுண்டுக்கு தொடர்பு இது. என்றால் ஆ இப்ப நான் சொன்ன அந்த 4 எழுத்துக்களுக்குமே பல்லுக்கு இது கீழ் பல்கள், இது மேல் பல் என்றால் நாக்க வச்சுக்கிறோன்னு கீழுக்கால. ஆ இப்படி கீழுக்கு வச்சு கொண்டா தான் நான் சொன்ன 4 எழுத்து வரும். எதெல்லாம் வரும்? சுவாது, அது சீன், சீன் ஷீன் அல்லது சீன். ஜே, இது மூணு வரும். சுவாது சீன் சீன். சரியா? இதெல்லாம் அந்த ஓ கீழுக்கு சுவா உள்ளது. ஓ ஆனா ம் நாம வெளியே கொண்டு வர எழுத்துக்கள்ல வந்திருக்கிறது சே. சே 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 சே, ஷி சே ஷக் சே. சே ஷே. இல்ல, ஷே என்றா வேலை நாக்கு வெளியே வருது இல்ல. நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. சே என்றது ஆ நாக்கு வெளியே வரணும். நான் அதோட வீடியோ தான் நான் உங்களுக்கு அனுப்புவேன். நாக்கு எங்க வைக்கணும் சொல்லி பார்த்து கொள்றதுக்கு. ம். ஆ மூணாவது எப்படி வரும்? பெல். ஓகே, பெல். சரி, நாங்க இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகுறோம். ம் நீட்டுறதோடு தொடர்பான விஷயம். இப்ப சுக்கூன் தான். சுக்கூனுக்கு இன்னும் ம் ஒரு ஒர்க்கும் இருக்குது. சுக்கூன் வார நேரத்துல சுக்கூன் இன்னும் ம் ஒரு வேலைக்கும் தொடர்படுது. அதான் அந்த பாடம். பாருங்க, இதுல ம் அலிஃப் ப ம். என்ற எழுத்து இருக்குது. அதுக்கு மேல என்ன ஓ அடையாளம் இருக்குது? பதாத்துன்றி. ஃபத்ஹத்துன் இருக்குது. அது பக்கத்துல அலிஃப், அலிஃப் இருக்கு. பக்கத்துல சேரு. அலிஃப். ம் ம் இப்படி ம் சந்தர்ப்பத்தில், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு எழுத்து ஃபத்ஹத்துன் பெற்று வந்து அதுக்கு ம் பக்கத்துல அலிஃப் என்ற எழுத்து ம் சேரும் என்று சொன்னால் ம் அதோட வடிவம் இப்படி வரும். அப்படித்தானே? ம். ஓ இதுல உச்சரிப்பு வர வேண்டியது ப. ஒரு செகண்ட் நிட்டணும். வானத்தை நோக்கி அல்ல, மேல் நோக்கி அல்ல, கீழ் நோக்கி தான் ப பே. வடிவம் வரணும். ம் ப என்று நாங்க நீட்டுவோம். ம். அதே போல இதுல பாக்கு என்ன அடையாளம் இருக்கு இரண்டாவதுல? பி. பியா? இந்த பாக்கு கீழே உள்ள அடையாளம் என்ன? அது கஸ்ரத்து. கஸ்ரத்துன். ம். கஸ்ரத்துன் வைக்கப்பட்ட ஏதாவது ஒரு எழுத்தோட பக்கத்துல என்ன சேர்ந்துகி? ஆ, அது அலிஃப். அலிஃபா? ஆஹா. யா யா யா. ஆ, என்னையா? அது ம். முக்கியம். சுக்கூன் செய்யப்பட்ட யா. சுக்குன் சுக்குன் செவிலியா. ஓ எதோட சேரணும்? கஸ்ரத்துன் வைக்கப்பட்ட கஸ்ர- ஏதாவது ஒரு எழுத்தோட கஸ்- சுக்கூன் செய்யப்பட்ட யா கஸ்ர- சேரணும். ஆ சேர்ற சந்தர்ப்பத்துல அதனுடைய வடிவம் இப்படி வரும். ஆ இந்த உச்சரிப்பு வரும் இப்படி பி. பி. ஒரு செகண்ட். ஆ நீட்டி வரும் பி. ஆ பி. நீட்டி வரும். ஆ பி பி. அது ரெண்டும் சேர்த்து பின்னு சொல்லணும். பி என்று வரும். ஆ மூணாவது பாருங்க. இது என்ன இது? பு. அதாவது லம்மத்துன் வைக்கப்பட்ட ம். பா. லம்பத்தை நோக்கி பற்ற இது பா. பக்கத்துல என்ன சேருது? வா. என்ன பாவ்? சுக்குன் வைக்கப்பட்ட வா. ஆ, சுக்கூன் வைக்கப்பட்ட வாவ். வடிவம் எப்படி வருது? இப்படி ம். வருது. ஓ இதுல உச்சரிப்பு எப்படி வரும்? பூ. பூ. வெரி குட். அப்ப பூ. எந்த சந்தர்ப்பத்துல நாங்க பேர்டு நீட்டுவோம், எந்த சந்தர்ப்பத்துல பி அது. என்று நீட்டுவோம், எந்த ம். சந்தர்ப்பத்துல பூ என்று நீட்டுவோம்ங்கிறத நாங்க சரியா ம். விளங்கிக்கொள்ளணும். இந்த 3 ம். சந்தர்ப்பங்களை தவிர மாறி ம். வந்துச்சுன்னா நீட்ட இயலாது. எப்படி மாறி வந்துச்சுன்னா நீட்ட இயலாது ம். என்றால், இப்ப இதை ம். பாருங்க, இது எப்படி வருது? அது பை. பை. ப நீட்டல நீட்ட இயலாது பை. அல்லது பி நீட்ட ஓ இயலாது. ஓ விளங்குதா? Yes. ஓ இது எப்படி வரும்? ரெண்டாவது யூ. யூ யூ யூவா? பிள்ளை பாத்தீங்களா? யூ யூ. விளங்கல.
பியூ அப்படியா? யூ ஓ பெலே, நீங்க சொல்ல மாதிரி ஓ பியூ என்று சொன்னா அந்த இது பாக்கு கசர துணி வைக்கணும், லம்ம துணி வந்து இது பாக்கு. ஆ சரி பூ பூ ஆ, பூ விலங்கல. அது நிப்பாட்டம் தானே இந்த இது கஷ்டத்துல நிப்பாட்டணும் தானே அது கசரத்துன் எங்க வந்து கசரத்துன்? இல்ல கசரத்துன் இல்லையே நான் வட்டம் இல்ல போடுறதுல. இல்ல கஷ்டத்துல இல்ல 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 இந்த சுக்கூன் வந்திக்கு தானே வெரி குட். சுக்கூன் தான் நீங்க ஆ சேர்க்கணும், அப்படித்தானே? இப்போ ஓ ஓ லம்மத்துன் வைக்கப்பட்ட பாவையும் சுக்கூன் ஓ செய்யப்பட்ட யாவையும் நீங்க சேர்க்கணும், அவ்வளவுதானே? ஓ ஆ, ம், சேர்த்தா எப்படி வரும்? சுயு சுயு ஆ, சுயு சரி. இப்ப நான் இது ரெண்டு இது ரெண்டு எழுத்தி தானே முதலாவது இருக்கிற பூ, ஓ அப்படித்தானே? ஓ ஓ இது பூவா பியா பேவா? முதல்ல உள்ளதா ஆ, யூ இது யூ அப்படியா? பூ பூ ஆ, பூ. பக்கத்துல ம், சுக்குன் செய்யப்பட்ட யா உண்டு வந்துக்குது. ஓ ஆ, இப்ப ரெண்டை சேர்க்கிறேன் எப்படி? ம், புய் ஆ, பொய். புயு மிச்சம் சிம்பிளா புய் சொல்லலாம், பொய் பொய்யோ புய் பொய் புய் பை அப்படிலாம் போகுது இல்லை, பொய். புய் நீட்டே இயலாது, இந்த ஆ நிபந்தனை நீட்டே இயலாது, பொய் என்று வரணும். புய் புய் இது எப்படி வரும்? துய் ஆ, துய் துய் பில. துய் தை தை ஆ, பாத்தீங்களா, தடுமாறப்படாது, தடுமாத்தம் வரப்படாது. ம், துய் தை தை ம், துய்ன்னு மாறம் வராது. ஒரு உச்சரிப்புல நாங்க துய்யா தையா. தை ஆ, தை, அவ்வளவுதான். தை சரி தை தை ம், இது எப்படி வரும்? அடுத்து தி ஆ, தை தி தீவ் தீவ் தேய் தி அப்படியா? தி பிழையே. தை உன்னை. ம், பாப்போம் என்ன பிள்ளைன்னு சொல்லி. து- தை தொய் 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 ம், தொய் பை அப்படியா? ஓ பிழையே. தை பாருங்க, இத ஆ, அப்படியே கொண்டு வந்து இந்த ரெண்டாவது போல செஞ்சு பாருங்க. இங்க தேய்க்குது, ஆ, அந்த தே இங்க பேயாய்க்குது. ஓ ஆ, அப்ப எப்படி வரும்? பி பாப்போம், இப்ப ஐடியா வருதாண்டு. பி தேய் தேய் இது பி என்றால் தேய் இப்ப இந்த ரெண்டாவதுல இங்க என்ன இது? இது எப்படி உச்சரிச்சோம்? பி விலங்கல்ல, சத்தம் போட்டு பி உச்சரிக்கணும், பி அல்லது உங்களுக்கு மறக்கும், எல்லாம் குழப்பத்துல நினைக்கும், தெளிவில்லை. பி ஆ, பி அல்லது பி அல்லது பி, எது சரி? பி 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 அப்படியா? பி 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 என்ன பிள்ளை? இல்ல, அது அது நீட்டு தானே நீட்டன் தானே என்னது அதுதானே கேட்கறேன் நான் உங்கள்கிட்ட, நீங்க நீட்டுறீங்க இல்லையே, பி என்ன நீட்டுற இல்லையே. பி அதைத்தான் நான் உங்கள்கிட்ட உறுதியா சொல்றேன். நீங்க நீட்டி சொல்றீங்களா, நீட்டாம சொல்றீங்களா, யாக்கு சுக்குன வச்சு பி என்று சொல்றீங்களாங்கிறதுல நீங்க முதலாவது உறுதியாகணும். நான் இதைத்தான் சொல்லணும்னு சொல்லி நீங்க பி அது என்று நீட்டன் அது சொல்றீங்க, இன்னும் சில போது பி என்று சொல்றீங்க. நீங்க நீட்டின்னு சொல்லல. அப்பதான் நான் உங்கள்கிட்ட உறுதியா நீட்டன் கேட்கிறேன், நான் எப்படி சொல்லுவோம் அந்த உச்சரிப்பு எங்கட வாயில சரியா வரணும். எங்கட சிந்தனையில பி நாங்க நீட்டி சொல்லணும் ரெண்டு இருந்தா மட்டும் போதாது, அந்த சிந்தனையில இருக்கிறது எங்க practice-ல அது வரணும். நீட்டித்தான் சொல்லணும் என்றால் எஸ், நாங்க அதை நீட்டி சரி சொல்றோம், பி. ஓகே. பி பி இந்த இடத்துல உள்ள பிரச்சனையால தான் இப்ப நீ சொன்னீங்க நீட்டி தான் சொல்லணும்னு சொல்லி, ஆனா நீட்டி ஓதல. ஓ எனவே ஓ உங்களுக்கு உள்ளது பிரச்சனை பேத்துட்டு, இப்பவே பிரச்சனை பேத்துட்டு. ஏன் இப்பவே குழப்பம்? பி என்று ஓதுறதா, பி என்று ஓதுறதா, பி என்று நீட்டுறதா என்றதுல தெளிவில்லாதால நீங்க மேல உள்ளது கொடுப்பீங்க. இப்ப இதை அப்ளை பண்ணி பாருங்க பாவம் எப்படி வரும்னு சொல்லி மேல். பி டி ஆ, பாத்தீங்களா, இப்ப நீங்க கிளியர் ஆகிட்டீங்க தீ என்று சொல்லி. இவ ஏன் உள்ள நீ தீன்னு செல்லல, இவ்வளவு நேரம் ஏன் நீங்க தீ என்று நீட்டது செல்லல?
ஏண்டால் ஓ அது நீட்டது. இந்த ம். பிஏ நீட்டுறதுல நீங்க நோட்ஸ்ல கிளியர் ஆகிக்கிறீங்க, நீட்டணும் ஐடியா எழுகிறீங்க. ஆனா உங்களோட வாய் அதை ஆ. ரெடி ரெடி இல்லை அதை பிஏ நீட்டுறதுக்கு. ஆ. அப்படி ரெண்டு கான்செப்ட் நல்லா விளங்கிடுங்க. நாங்க எதை நாங்க ம். மனசுக்கு எடுக்கிறோமோ, எதை நாங்க யோசனை ம். வச்சு கொள்றோமோ, அறிவுபூர்வமா எதை நாங்க படிச்சு கொள்றோமோ, ம். அது கட்டாயம் நாங்க நிறைய ம். ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் சரி, ரெண்டு ஓகே. ஈக்குவல் ஆகும். இப்ப நான் உண்மையில நான் தீண்டு அவனுக்கு ம். சொல்லித் தரவே இல்லை. நான் உங்களுக்கு தீ ம். ஓதி சரி. தரவே இல்லை. ஆனா நீங்க தீன்றதை ம். கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்கிறதுக்கான காரணத்தை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணேன். இந்த பி என்றதை வச்சு ஆ. அது போற நீங்க ஓ என்ன செஞ்சீங்க, அதை நீ கண்டுபிடிச்சீங்க. சரி, இந்த பாடத்தை சரி, கரெக்டா சரி. நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. நாங்க இன்றைக்கு இன்னும் ஒரு பாடத்தையும் ம். பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கோண சொல்லுங்க ம். பாப்போம். ம். டை. ஆ? டை. அந்த குழப்பம் வரப்படாது. ஆ, சரியா பாருங்க. சாதுக்கு என்ன அடையாளம் மிகுது? ஆ, கசரத்துன். கஸ்ரத்து நீக்கி. அப்ப சாத கஸ்ரத்து எப்படி உச்சரிப்போம்? சாதுக்கு கஸ்ரத்துன் வைக்கப்பட்டால் அதை எப்படி உச்சரிப்போம்? சோ. சோ இல்ல. நான் கேட்ட கேள்வி மட்டும் பேசணும். சாதுக்கு கஸ்ரத் ஆ. வைக்கப்படி. அப்ப இந்த எழுத்து நாங்க எப்படி ஆ. உச்சரிப்போம்? சிம்பிள் கேள்வி. தி. ஆ? தி. 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 அப்படியா? தி. ஆ. தி. துய்யா துய்யா ரெண்டுமே பேல. தி. நான் சொன்னேனே அடிப்படை ம். சவுண்ட் மாறையலான்னு சொன்னேனே போன கிளாஸ்ல, மறந்துடி பாத்தீங்களா? ஓ. 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 இப்ப சாதுட அடிப்படை சவுண்ட் என்ன? தி. சாதுட அடிப்படையான சோ. சவுண்ட் ஜி என பேலே. நான் சொன்னேனே போன கிளாஸ்ல சாதுட அடிப்படையான சவுண்ட் நான் சொல்லேன். உங்களோட அந்த எழுத்து நீ பிரச்சனையா நீங்க? ஆ. ஆ, மறந்துட்டா பாக்கலையா போன கிளாஸ்? போன கிளாஸ் நான் பார்த்தேன். ஸ்வா. ஸ்வா. அந்த அந்த சா, அது. அதான் அடிப்படை சவுண்ட். ஸ்வா. சா. ஸ்வா. அந்த சா ஆ. சவுண்ட் தான் சா சி சூலாம் மாறணும். அப்ப இங்க ஆ எப்படி பீ சரி. வரும், இங்க எப்படி ஜீண்டு வரும்? சரி வராதோ சரி. ரெண்டும் வராது. அப்ப சாதுட அடிப்படை சவுண்ட் என்ன? ஸ்வா. சா. அப்ப இங்க இது எப்படி மாறும் கசரத்துன்னு வச்சா? பாப்போமே. ஸ்வா. ஆ, சா ஃபத்ஹத்துனுடைய சந்தர்ப்பம். அப்ப ஓ. கசரத்து இப்படி வச்சா அது வடிவம் மாறும் எப்படி? தி என்று மாறும் முடியா? கஷ்டம் எப்படி மாறையில தி. அது பிழையாது. இல்ல. சாக்கும் தீக்கும் ஷி. சமம். துவா இல்ல. என்று மாறலாம். ஸ்வா. அதானே துவா என்றது ஸ்வா. தி என்று மாறலாம். ஏன்னா அது ரெண்டுக்கும் அந்த சவுண்ட்ல ஒரு ஆ. தொடர்பு இருக்கு. இப்ப ஸ்வா ஆ. இது எப்படி மாறும்? ஸ்வா. ஸ்வா. ம்ஹும். ஸ்வான்னு ம். வருது. ஏ, துவான்னு வரும். இல்லையே. இன்னும் அந்த ஐடியா வரல. ஸ்வா. ஸ்வாங்கிறது சரி, நான் போன கிளாஸ்ல இதே எழுத்தை உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காட்டிக்கிறேன். சாதிர எழுத்துல ஓ. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஓ. ஞாபகம் வைக்குது, ஸ்வா. ஆனா உச்சரிப்பு வாயில வர்றது இல்ல. பாத்தீங்களா பிரச்சனை? ஞாபகம் ஆ. வைக்குது சொல்றீங்க, ஆனா இல்ல, அது ஆனா தொண்டையால தொண்டையால இது பண்றதா சொல்றீங்க. இல்ல. இப்ப நீங்க இப்ப உதாரணத்துக்கு ஜீம்ட சவுண்ட் என்ன? ஜெ. சரி. ஓ. ஜேக்கு கசரத்துல வச்சா ஜி என்று அதே வடிவம் மாறுது. அதே அந்த சவுண்ட் ஜே ஜி அந்த அதே இது அதே அடிப்படையான வடிவம் தான் ஜிக்கு மாறுது. ஜே ஜி. ஓ. பே பி பே ஓ. பி நான் தீண்டு சொல்றேன் இல்லையே. ஓ. ஜேக்கு பத்தன்னு வச்சா பேண்டும், கசரத்தை வச்சா தி ம். தீக்கு மாத்திரமா சவுண்ட் வடிவம் மாறுதா? இல்ல இல்ல. இல்ல. பே பி தான் மாறுது. ம். அப்படி என்றால் ம். பேக்கும் பிக்கும் கிட்டத்தட்ட அந்த வடிவத்துல ஒரு அடிப்படையான சவுண்ட் உண்டு இருக்குது. பே பி பூல ம். டிப்பண்டு ஓ. வார அந்த சவுண்ட். அதே மாதிரி ஸ்வா என்றத்திட வடிவத்தை மாத்தாம எப்படி நான் கஷ்டத்துல கொண்டு போறேன்? ஓ. சோ. இப்ப நீங்க தி, அது துவா தான் தீன்னு மாறும். ஓ. ப என்றா தோ. பங்கிறது பீன்னு மாறும். ஸ்வாங்கிறது எப்படி மாறும்? ஸ்வான்றது வந்து சி. ஆ, சி. அது ஏன் கஷ்டப்படுறீங்க? சி. அந்த அந்த ம். யோசனை வருது இல்ல. இப்ப சரி, சி தான் மாறும். சோ சி சி. தான். சி. சோ இப்ப சி. சோ ஓ. சி சொல்லி பாருங்க. அடிப்படை வடிவம் உண்டு. ஸ்வா. சி இருக்கு. ஸ்வா சி. ஓ. ஆ, சி. ஓகே. அப்ப நீங்க இந்த சில ம். விஷயங்களை நீங்க கொஞ்சம் உங்களோட ம். சைட்ல நீங்க தேட வேண்டிய தேவை உண்டு. அது விளங்கின்னு நினைக்கிறேன். ம். கட்டாயம் போன கிளாஸ் சரி. ரெக்கார்டிங் கேளுங்க. இந்த சரி. நாலேஜ் நான் இப்போ சொல்லித்தார ம். நாலேஜை மட்டும் நீங்க எடுக்க வேணாம். நாலேஜ் எடுத்தா ஆ. மட்டும் உங்களுக்கு விஷயம் விளங்கும். ஆனா ஓதல் வராது. அது சரி. பத்தி பிரச்சனை. நிறைய பேருக்கு இது பிரச்சனை அதான். அது. இப்போ உதாரணம் அவங்களுக்கு நல்லாவே ம். தெரியும் நீட்டணும் சொல்லி, ஆனா வாயால் நீட்டி வராது. ஏன்னா வாயால பிராக்டிஸ் பண்ணி ம். பழக்கிறே இல்லையே. அப்ப எதை ஓ நீங்க பழக்கம் இல்லை. படிக்கிறீங்களோ அல்லது நீங்க விலங்கு எடுக்கிறீங்களோ
அதை நீங்க உங்களோட ஆ. வாய்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போன கிளாஸ்லயும் ப்ராக்டிஸ் பண்ணி ம். பாருங்க. இன்னைக்கு நாங்க நீட்டு சரி, தொடர்பான விஷயத்தை படிச்சுக்கிறோம். இதையும் கட்டாயம் சரி. ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ம். பாடத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கலாம். சரி. இன்ஷா அல்லாஹ். ஓகே. இன்ஷா அல்லாஹ். ஓகே. நல்ல அஸ்ஸலாமு அலைக்கும்.